கேள்விகள் இருக்குமையானால் அந்த கேள்விகளுக்கு இந்த ஆலோசனை வழியாக உங்களோடு இடைப்படும்படியாக விரும்புகிறோம். அது நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாருக்கும், சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதுகு வலி, முட்டு வலி, அங்கு வலி, இங்க வலி, என்ன உடல் பருமனம் குறைய வேண்டும், அல்லது இடை கூட வேண்டும், அல்லது தூக்கமே வர மாட்டேங்குது, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, முடி நரைக்குது, எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் அவருடைய மருந்தகத்தில் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அந்த மருந்தகத்தை இந்த நாளில உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும், நம்முடைய திருச்சபைக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த இதை நான் உங்கள் மத்தியில் காட்டுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய உடற்பயிற்சி ஒன்று உங்கள் மத்தியில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பவர் பாயிண்ட் ஒரு நிமிஷம். ஒருவேளை இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கருத்து நம்புகிறேன். எல்லாரும் எழுப்பிக்கலாமா? சரி, எழுப்பிக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் கை இருக்குதா? ஓ ரைட். நல்ல கரங்களை இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்தோடனே நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப நல்லது. கையை முன்னு கூட நீங்கள் வைக்கலாம். ஓகே, முன் வைக்கிறீங்களா? முன்னுக்கு வைங்களா? எல்லாரும் கவனிங்க நான் சொல்வது. ஓ, எவ்வளவுக்கு முன்னாடி தள்ளணுமோ தள்ளுங்க வைப்போம். வெரி குட். மேலே மேலே எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துங்களா? இங்க ஓகே, கீழுக்கு, முன்னுக்கு, மேலுக்கு, ஓகே ஃபைன். இன்னொரு முறை முன்னுக்கு, மேலுக்கு, காலை உயர்த்துங்க பார்ப்போம். வெரி குட். கீழே போடுங்க பார்ப்போம். இன்னொரு முறை கீழுக்கு, இன்னொரு முறை கீழுக்கு. வெரி குட். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அசையக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. எவ்வளவுக்கு கழுத்து திருப்பி இந்த சைடு பாருங்க. பாருங்க எல்லாரும். நான் திரும்ப திசை. உடம்பு மாறக்கூடாது, கழுத்து மாறும். நேருக்கு பாருங்க, நேர பாருங்க, மறுபக்கம் நேர பாருங்க, மேல கீழே. இப்ப உடம்ப திருப்பி இப்படி பாருங்க. கையெல்லாம் கை கீழே இருந்த மாதிரி தான் இருக்கணும். கை ரெண்டு கை கீழே தான் இருக்கணும். திரும்பி பாருங்க. நேரா வாங்க, அந்த சைடு நேரா வாங்க. இப்ப கையை திருப்பி கொண்டு எவ்வளவு திரும்ப கையை விரிவா வச்சுக்கணும். ஓகே, நேரா வாங்க, இந்த சைடு. ஓகே, வெரி குட். கையை கீழே போடுங்களேன். எல்லாம் அப்படி கையை வைங்க. இங்க வச்சு இந்த கை எவ்வளவுக்கு இப்படி இருக்க முடியுமா? வேறுவா கையை உடைச்சிடாதீங்க. வந்தாரு கையை உடைச்சிட்டு போயிடாது. அடுத்தது இந்த கை. வெரி குட். இல்லைங்க. ஓகே, தூக்கலாம் போயிட்டா தூக்கம் வருதா? பசி எடுக்குதா? சரி, பசிக்கிறதுனால தான் நாங்கள் அழகா இந்த பழங்களை காட்டியிருக்கிறோம். முடிஞ்ச உடனே ஒருவேளை ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ், இந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்று நம்ம வியாதிப்படும் பொழுது மருந்தகத்துக்கு போகிறோம். நிறைய மாத்திரையிலேயே இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. தேவன் நம்மை உண்டாக்கின பொழுது நிறைய மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்ற டிசைனை நம்மளை உண்டாக்கவில்லை. நம்ம பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், பரிபூர்ண ஆரோக்கியத்தோட தான் வாழணும் என்று ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். ஆக இந்த நாளிலே நம்ம பார்மசிக்கு போனா நீங்க பல இதுக்கு இருக்குது. அதாவது சொல்ல போனா அளவுக்கு மீறி சாப்பிட்டு வெளியே போகாம இருந்தா போக வைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது, போறதை நிப்பாட்ட வைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது, எல்லாத்துக்கும் மாத்திரை இருக்குது. வாயை சுத்தம் பண்றதுக்கும் நிப்பாட்டுறதுக்கும் மாத்திரை இருக்குது. உட்கார்ந்து கொடுங்க. அப்போ இன்னைக்கு உங்க மத்தியில நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஆரோக்கியம் என்றால் என்ன? இன்னைக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறாங்க. யாருமே சீக்கிரமா முதிர்வயது அடையணும்,
முடி நரைக்கணும், வயசாகணும் அப்படின்னு யாரும் விரும்புறது இல்லை. எல்லாரும் வயதானவர்கள் கூட நான் வாழ்வோம் என்ற ஒரு யோசனை நம்மள இருக்கிறது. அப்போ ஆரோக்கியம் என்றால் என்ன? எல்லாரும் நல்லா படிச்சவங்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நீங்க ஒரு வழியில் 2 வழியில் சொல்லலாம். ஆரோக்கியம் என்றால் என்ன? வியாதியே இல்லாம இருக்கிறது ஆரோக்கியமா? ஆரோக்கியம் என்றால் என்ன? புரியலாமா? எல்லாத்தையும் அளவோட செய்யணும், உடம்ப ஒரு அளவோட வச்சிருக்கணும். அப்போ இப்படி இருந்தா நல்ல ஆரோக்கியம் கிடையாது, இப்படி இருந்தாலும் நல்ல ஆரோக்கியம் கிடையாது. சரி, வேற விளக்குங்க. எல்லா உறுப்புகளும் சரியாக பயன்படுவதற்குரிய ஆரோக்கியம், பலன், சௌக்கியம் எல்லாம் இருக்கிறது தான் ஆரோக்கியம். சரி, எல்லாம் பயன்படுகிற இது. ஓகே, வேற ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றால் என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது ஆரோக்கியம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அது சந்தோஷமா இருக்கிறது ஆரோக்கியம். புதுசா பிள்ளைகள் வராங்க, எல்லாம் படிச்ச பிள்ளைங்க பாருங்க, எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருந்தாவே ஆரோக்கியம். சொல்லுங்க, இந்த சைட்ல இருந்து பதில் வரணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருப்பது ஆரோக்கியம். பின்னுக்கு கண்ணு நிறைய பதில் இருக்குது, ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்காங்க. ஆரோக்கியம் என்றால் என்ன? ஒருவன் ஆரோக்கியமாய் காட்சி அளிக்கலாம். காட்சி அளிப்பதெல்லாம் ஆரோக்கியம் அல்ல. ஆரோக்கியம் என்றால் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வேலையை சரியாய் செய்வது ஆரோக்கியம். அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப சிறு வயதுல நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு முடி அப்பவே நரைச்சு போச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஏன்னா அப்பவே நரைச்ச உடனே எனக்கு வருத்தம், என்னடா முடியெல்லாம் நான் அப்பவே நரைச்சிருந்தேன். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வயதுல, அந்த சிறு வயது வாலிப வயதுல முடி நரைக்க கூடாது. முடி நரைக்குதுன்னா ஏதோ ஆரோக்கிய கோளாறு, ஏதோ ஒன்று குறைவு. இந்த வயதுல எனக்கு கண் பார்வை குன்றக்கூடாது. கண் பார்வை குன்றுகிறது ஏதோ ஒரு குறைவு. எந்த உறுப்புகள் தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை. நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரமா கண்ணாடி போட்டது கிடையாது. சக்கரை வியாதி அவ்வளவா தெரியாது. நார்மலா இருந்தாங்க. எவ்வளவு அவசியம் இருந்தாலும் நார்மலா இருந்தாங்க. இப்ப நமக்கு சின்ன வயசுல பெரிய கண்ணாடி போட்டிருக்கிறோம். அல்லது பல வகையான மல்டிபிள் காம்ப்ளிகேஷன். சமீபத்தில் நான் ஒரு 18 நாடு ஸ்ரீலங்கா பகுதிக்கு போன பொழுது நான் அங்கு அநேகரோடு சொன்ன ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, 10 பேர் நடந்து போறாங்கன்னா, பெண்கள் முக்கியமா 10 பெண்கள் நடந்து போனா 7 பேர் வண்ணமா இருக்கிறாங்க. நல்ல வண்ணமா இருக்கிறாங்க. அது ஐரோப்பிய தேசத்திலும் கூட இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை, வண்ணம் அதிகமா. அப்ப ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அவ சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு தேவன் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்கு ஐடியா சொல்லவே தேவையில்லை. அவரை நம்ம கேள்வி கேட்கவும் அவசியம் கிடையாது. நம்ம உண்டாக்குவதற்கு முன்பதாகவே நம்ம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாவற்றையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதில் நீங்க கறிமீன் முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களை நான் குற்றப்படுத்த வரவில்லை, யாரையும் குற்றப்படுத்தி சொல்ல வரவில்லை. ஆனால் எளிதாக நம்முடைய உடலின் உறுப்பை போன்று ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் படைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் God's pharmacy. God's pharmacy. God left us a great clue. ஆண்டவர் இதை போன்று பதார்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு அநேக ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், அநேக நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் நம்முடைய உடலின் உறுப்பு போல இருக்குது. இப்போ இதுல மொத்தமாக குத்து மதிப்பா போட்டிருக்குது. என்னென்ன உறுப்பு போல இருக்குதுன்னு சொன்னா ஒரு வேலை நமக்கு சொல்லலாம், சொல்ல முடியாம போகலாம். சரி, அதை நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். இங்க நீங்க பாக்குறீங்க, இது என்னது? கேரட். கேரட் நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. எந்த உறுப்பு போல இருக்குது சொல்லுங்க? கண். ரொம்ப நல்லது. இந்த கேரட்டை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு கேரட் துண்டை சுத்திகரிக்கப்பட்டு கழுவி அதை இப்படியாக நீங்க வெட்டி வைத்தால் நம்முடைய கண்ணில் இருக்கிற அந்த விழிகளை போன்று இருக்கிறது. கண்ணுக்குனே மருத்துவத்தில் ஆழமாய் படிக்கிறார்கள். அந்த கண்ணுக்குள் இருக்கிற விழிகளிலே அநேக இரத்த நாணங்கள் இருக்கிறது. அந்த இரத்த நாணங்கள் ஆரோக்கியமா இல்லாவிட்டால் கண் பார்வை குன்றும். அந்த நரம்புகளையோ அந்த வெளிச்சத்தையோ அந்த இரத்த நாணங்களை தீட்டுப்படுத்துகிற மோசப்படுத்துகிற ஏதாவது பிரகாசமான வெளிச்சங்களை அதிகமாக பார்த்து கொண்டிருந்தாலும் அது கண் பார்வையை பாதிக்கும். அப்போ அந்த கேரட் கண்ணுக்காகவே தேவன் உண்டாக்கி இருக்கார். இதை நம்ம எப்படி சாப்பிடணும்?
சில வீட்டில் எப்படி பண்ணுவாங்க, கேரட் எடுத்து கழுவி சின்ன சின்னதாக வெட்டி அதை தண்ணியில் அலசி மறுபடியும் எடுத்து அதை அவிச்சு மறுபடியும் எடுத்து அதை பொரிச்சு மறுபடியும் எடுத்து அதில் நிறைய மசாலையை போட்டு இத்தனை காரியங்கள் நீங்கள் செய்யும்போது அதோட தன்மை முற்றுமாக இழந்து போகிறோம். நாங்கள் கேரட் பொரியல் பண்ணுறோம்னு என்ன பண்ணுறாங்க, சிலர் கேரட்டை எண்ணெயில் போட்டு ஆழமாக பொரிச்சு எடுப்பாங்க. அது 100% நன்மையை இழந்து போய் வெறும் சக்கையை தான் சாப்பிடுவோம், கொலஸ்ட்ரால் தான் ஏறிக்கொண்டிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், கேரட்டை பச்சையா சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. கண் பார்வை நல்லா வரணுமா, ஜூஸ் அடிச்சு கொடுக்கலாம். அல்லது நல்லா ஒரு 4-5 கேரட் எடுத்து நல்லா சுரண்டிட்டு கழுவிட்டு துண்டுலாம் வெட்டிட்டு கார்டன் வெளியில போயிட்டு ஒரு ஃபோர்க் நைஃப் எடுத்துக்கொண்டு குத்தி குத்தி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். பல்லுக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு நல்லது. கேரட்டை அப்படியே சாப்பிடணும். கேரட் பெரிய விலைகள் கிடையாது, மலிவாய் வரும். மலிவான அந்தந்த காலத்தில் மலிவான வருகிற இந்த காரியத்தை நீங்க சாப்பிடும்போது கண் பார்வை தெளிவாக இருக்கும். இந்த கண் பார்வை கோளாறுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல சரி செய்வதற்கு இயற்கையாக நிறைய பச்சை வகையான கீரைகளை சாப்பிட வேண்டும். பச்சை கீரை, கருவேப்பிலை, கரிலீஃப் கருவேப்பிலை நம்ம போடுறோம் குழம்புக்கு. ஒரு சிலர் சாப்பிடும் போது ரொம்ப டீசெண்டா அது திங்க வச்சிருவாங்க பிளேட்ல முக்காவாசி குப்பை மாதிரி இருக்கும். அப்ப நம்ம சமைக்கும் போது குப்பையாவா போட்டு சமைச்சோம், தேவையில்லாதைய போட்டு சமைச்சிருக்குது. எல்லாம் நம்ம சாப்பிடலான்னு தானே உள்ள போட்டு சமைச்சிருக்குது. ஆனா அவங்க பிளேட் வெறும் பிளேட்டை கொண்டு போனா யாரும் எதுவும் சொல்லிவிடுவாங்க. பிளேட் நமக்கு பிளேட்ல ஆகாரம் வைக்கிறது முழுமையா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு தான். அதுல கருவேப்பிலைய வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், பூண்டு வேண்டாம், இது வேண்டாம், அதோட எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடும் போதுதான் என்னென்ன வியாதி உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, நமக்குள்ள இருக்குது. ஏன்னா நம்ம அதை புறக்கணிக்கிறபடினால் ஆகிய பிள்ளைகள் நிறைய பேர் கேரட் சாப்பிடணும். கண் நல்லா ரொம்ப நல்லது. அது மாத்திரமல்ல தோலுக்கும் அது மிகவும் நல்லது. சரி, கேரட் கண்ணுக்கு நிறைய பேசலாம். கண்ணு சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தாலும் நீங்க பின்னாடி கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குதா? சரி, அது கேட்டப்ப நேரம் ஓடிடும். சரி, டொமேட்டோ, தக்காளி. இந்த தக்காளி நம்ம உடலின் ஒரு உறுப்பு போல இருக்கு. சொல்லுங்க, கிட்னியா இட்லியா? கிட்னி போல இருக்குது. சரி, ஒரு முயற்சி. வேற ஹார்ட். ஏன்னா பையன் கல்யாணம் பண்ண போறாரு, அவர் ஹார்ட்டை பத்தி யோசிக்கணும். ஈரல் போல இருக்குது. ஓகே, ஹார்ட், கிட்னி, ஈரல் போல இருக்குது, மூளை போல இருக்குது. நம்ம வரும் அந்த கதைக்கு வரும் அப்படின்னு. சரி, இது இதயத்துக்கு 4 சாம்பர்ஸ் இருக்குது போல ஹார்ட் அது பிடிக்குது. ரொம்ப நல்லது, வெரி குட். விதைகளை நம்ம எடுப்பது நல்லது இல்லை, தோலையும் எடுப்பது நல்லது கிடையாது. உங்க வீட்டுல ஒருவேளை ஒரு சின்ன குட்டி இடம் இருக்கணும்னா நீங்களே ஆர்கானிக் தக்காளியை வளங்க, அது ரொம்ப நல்லது. செடியை வாங்கிட்டு வளர்க்கலாம். ஆர்கானிக்னு விற்கிற அந்த தக்காளியை. இந்த தக்காளியை நீங்க எண்ணெயில போட்டோ ஆழமான மசாலைகள் போடும்போது தான் அந்த தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறோம். அதை சேலடாக பச்சையாக சாப்பிடுறதுனால எந்த தீமைகளும் கிடையாது, ரொம்ப நல்லது. இப்ப மட்டும் நிறைய கொட்டை இல்லாத குறைவான கொட்டை அதுல விதைகள் வருகிற தக்காளி இருக்கு, அதை நிறைய சாப்பிடும்போது இதயத்துக்கு 4 சாம்பர் இருக்கிறது போல, ரைட்டு, லெப்ட், வென்ட்ரிக்கல், ஆர்டிகல் இருக்கிறது போல இது 100 மடங்கு நமக்கு என்ன செய்யுதுன்னா இதயத்துக்கு இது உதவி செய்கிறது. இதயத்துல இருக்கு 4 சாம்பரை போல ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா லைகோபென் என்ற ஒரு திரவியம் இதுல அதிகமா இருக்குது. இது இதயத்துக்கும் ரத்தத்துக்கும் மிகவும் முக்கியமானது. சிகப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே ரத்தத்துக்கு நல்லது. சிகப்பு எதெல்லாம்? பீட்ரூட், தக்காளி. வேற சிகப்பு சம்பந்தப்பட்ட சொல்லுங்க, எவைகளா இருக்கட்டும் சிகப்பு சம்பந்தப்பட்டது. இந்த ரெட் பீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லது. தக்காளி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், சாலட் சாப்பிடணும். இன்னைக்கு நானும் தேடி பார்த்தேன் சேலட் எது இருக்கான்னு. சரி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுங்க, சேலட் சாப்பிடுங்க. ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை ஜாலாஹள்ளியில யஷ்வந்த்பூர் ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சாப்பாடு, அவங்க புது சர்ச்சு கட்டிருக்காங்க, பின்னாடி சாப்பாட்டுக்கு பெரிய பிளேட்டை கொண்டு வச்சாங்க. நான் பெரிய பிளேட்டாக நிறைய சோறு கிடைக்கும், ஏன்னா ஓய்வு நாள் ஆகாரம் சில நேரத்தில் புளி சாதம், லைம் ரைஸ் கொடுப்பாங்க. இவர் நல்ல பெரிய தட்டு, அதில் கொஞ்சோண்டு சோறு, கொஞ்சோண்டு ரைஸ். அதை வாங்கணும்னு எனக்கு திருப்தியே இல்லை, மனசு சைக்காலஜிக்கலா ஒரு அஃபெக்ட் ஆகி போச்சு. இவ்வளவு பிளேட்டை கொடுத்துட்டு இத்தனோண்டு சோறு கொடுத்துருக்காங்களே. ஒருவேளை பாஸ்டர் குறைய திம்பாரு சாப்பிடுவாரு தந்தாலும் தெரியல, எனக்கு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிட்டேன். ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 வாய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு 3/4 கிலோ கிரேப்ஸ் இருக்கும், ஒரு 3 ஆரஞ்சு பழத்தை ஊற்றி வச்சிருக்காங்க.
2-3 ஆப்பிள் பழத்தை ஒரு தட்டு ஃபுல்லா ஃப்ரூட்ஸா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. யார் சைக்காலஜி மைண்டுக்கு அது சோற சாப்பிட்டாதான் அந்த சிரிப்பு வரும், அதை பார்த்தாதான் அந்த நாள் முழுமையானது என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் இறைவன் நம்ம எல்லாரும் பூர்ண ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அது நல்லா சாப்பிட்டு, அதுல இருந்து எப்பொழுதுமே பழம் இல்லாத நாள் கிடையாது. தினமும் ஒரு பழம் புசிப்பது நல்லது. அந்தந்த காலத்துக்கு குறைவா வருகிற பழங்களை நிறைவாய் புசிப்பது ரொம்ப நல்லது. தினமும் ஒரு கீரை இருப்பது கண்ணுக்கும் நல்லது, ரத்தத்துக்கும் நல்லது. பல வகையான கீரைகள் இருக்குது, அதை புசிப்பது ரொம்ப நல்லது. அப்போ அந்த தக்காளியை நீங்க என்ன பண்ணணும், சாலட் மாதிரி. ஒரு நாள் கேரட், ஒரு பிளேட் ஃபுல்லா கேரட் சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லது. இன்னொரு நாள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 தக்காளியை காலிட்டு நீட்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 100% ரத்தத்தோடும் கலக்கிறது, இதயத்துக்கும் அது நன்மையாக இருக்குது. சரி, இது பாத்தீங்கன்னா நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. சொல்லுங்க பாப்போம், இது என்னது? ஈரல். வெரி குட், ஈரல். ஒரு முயற்சி பண்ணுங்களேன், நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. என்ன முயற்சி? அது தப்பு இல்லை, எதுனாலும் பரவாயில்ல. அந்த ஷேப்பை பாருங்க, ஷேப்பை பார்த்து சொல்லுங்க, முழுமை அவுட்டர் ஷேப்பை பார்த்து. பிரெயின், பிரெயின். ஓகே, இது வந்து இதே சம்பந்தப்பட்டதுதான். இந்த கிளஸ்டர், இந்த ஒரு கிரேப்ஸ் தொங்குறத பாத்தீங்கன்னா அது கூட ஒரு இதயத்தின் வடிவத்தில் இருக்குது. நம்ம இதயம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம ஹார்ட் எல்லாம் உங்க கையை மடக்கி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு தான். எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம அந்த உள்ளாங் கை எப்படி இருக்குதோ அதுதான். வாட்ட சட்டமா ரொம்ப பெருசா இருந்தா ஹார்ட்டும் பெருசா இருக்குன்னு கிடையாது. நம்ம அந்த கை எப்படி இருக்கா அப்படிதான். இந்த இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸ் வந்து அவ்வளவு நல்ல ஒரு காரியம். இன்று ஒருவேளை வருகிற பழங்கள்ல காய்கறிகள்ல ரசாயனம் போட்டு வளர்க்கப்பட்டிருக்காங்க, அதை நேரடியாக சாப்பிட முடியாது அப்படின்னு யோசிச்சா நீங்க வினிகர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கழுவி எடுத்துட்டீங்கன்னா அதோட ரசாயன பொருட்கள் எல்லாம் போயிடும். அதை நீங்க அப்படியே சாப்பிடலாம். கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ ஒரு சாயங்காலத்துக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிறோம். ஒரே ஒரு தானியத்தை சாப்பிட்டு ஒரு பழங்களை சாப்பிட்டு இரவு போதும். 2 சாப்பாட்டுல 3வது சாப்பாடு சாப்பிடுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த பழத்தை நீங்க முழுமையா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். நம்ம உடலுக்கு தேவையான சத்தை அது தரும். பல வெரைட்டியை கொண்டு ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட்டா. பாட்லாக்குங்கிற பேர்ல நம்ம சர்ச்சில் பெரிய மோசங்கள் நடக்குது, ஆரோக்கிய மோசங்கள். என்ன தெரியுமா? பாட்லாக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய வெரைட்டி வருது, பல வெரைட்டி வருது. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிருந்தோம், ஒண்ணுனா எடுத்து சாப்பிட்டு சாயங்காலம் போனா கொஞ்சம் ஒரு மாதிரி காத்து வருது, ஜீரண சக்தி இல்லை, அதாகல இதாகல. ஏன்னா நம்ம எல்லா வெரைட்டி 23 வகை இருந்தா 23 தூக்கி பாக்கெட்ல வச்சிருக்கான், பிளேட்ல வச்சிருக்கான். 23 சாப்பிடணும்னு முயற்சி பண்றோம். அம்மையார் எழுதுறாங்க, each time a kind of variety is good for health. ஒரு காலை உணவு சாப்பிட்டீங்களா ஒரு 2 வகையானது, 3 வகையானது. மதிய உணவு வேற வித்தியாசமான ஒரு 3 வகையானது. இரவு ஒரு வேற வகையானது. ஆனா பல வகையை ஒரே நேரத்தில் உட்கொள்வது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இது பயரா குப்பை தொட்டியா? நம்ம அதை ஆலோசிக்கணும். சில இடங்கள்ல வந்து பாட்லாக் சர்ச் கேதரிங் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க, இதுதான் நம்ம கொண்டு வரோம், இது நம்ம கொண்டு வரோம், இது நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுறோம் என்று. ஆகையில பாட்லாக்ங்கிற பேர்ல ஒருவேளை ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுல நம்ம குறைந்து போக விடக்கூடாது என்பதற்காக நல்லதுக்காக சொல்லுது. இந்த திருச்சபையில நல்லா இருக்குது எல்லாமே. ஆகையால இந்த கிரேப்ஸ் என்ன பண்ணலாம்னா அது 100% நம்முடைய இதயத்துக்கு அது வந்து அந்த இரத்த நாணங்களை போல் எல்லா ரத்தமும் இதயத்தின் வழியாக போகுது. ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது என்னன்னா இது வந்து நம்முடைய இதயத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு பழம். இதுல பச்சை கிரேப்ஸ் இருக்குது, சிவப்பு கிரேப்ஸ் இருக்குது. கடையில விற்பான் ஒயின், அது நமக்கு தேவையில்லை. அது வந்து பல பல கண்டிஷனுக்குள்ள போயிட்டு வந்ததை விட நேரடியாக ஆண்டவர் நமக்கு அந்த பழத்தை தந்திருந்தா அது நிறைவாய் கழுவி சுத்தமா நம்ம சாப்பிடுவது 100% எந்த பக்க விளைவு என்று முழுமையாக நன்மையை நம்ம அதை பெற முடியும். சரி, இது என்ன சொல்லுங்க பாப்போம். நம்முடைய உடலின் ஒரு உறுப்பை போல இருக்கு வால்நட். வால்நட் பாத்துக்கீங்களா? மூளை. சிலர் நமக்கு வேகமா போவோம், அந்த ரூம்குள்ள போயிட்டு எதுக்கு வந்தோம்னே மறந்து போவோம். ஏதோ ஒரு யோசனை வருவோம், எதுக்கு வந்தோம், ஏதோ வந்த மறந்து போயிட்டோம்னு மாடி போவோம். சின்ன வயசுல நமக்கு மறதிகள் வருது. பிள்ளைகளுக்கு வந்து சில நேரத்தில் படிப்பதற்கு படிப்பு அந்த மறதியா இருக்கும், ஞாபக சக்தி இருக்காது. அந்த ஞாபக சக்திக்கும் மறதியை மாற்றுவதற்கும் இது தேவன் இயற்கையாக நமக்கு மூளை வடிவத்தில் தந்திருக்கிற வால்நட். இந்த தேசத்துல அதுக்கு குறைவே கிடையாது, நிறைவா இருக்கு. நம்முடைய மூளைக்கு தேவையான திரவியம் இதுல இருக்குது. அதை போக ஒரு சின்ன எக்ஸசைஸ். எல்லாரும் உங்க 3 விரல ரைட் ஹேண்ட் வலது கையில 3 விரல எடுக்கலாம், இடது கையை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே,
இடது கையை எடுத்துக்கிட்டு இந்த 3 விரலை இங்க வைங்க. அப்படி 3 விரல். ஓகே, எல்லாம் பார்த்தீங்களா? இந்த 3 விரல் முடிகிற இடத்துல பெருவிரலை வைங்க, மற்ற விரலை பின்னாடி வைங்க. இதை வச்சுக்கொண்டு நீங்க இந்த பெருவிரலை அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா காலையும் மாலையும் எந்த நேரமும் 2 கைக்கும் இதே மெஷர்மெண்ட்ல வச்சு அமைக்கினீங்கன்னா உங்க அறியாமையே நரம்புதாகும். இதுல உள்ள ஒரு முக்கிய நரம்பு நேரடியாக மூளையை போய் கனெக்ட் ஆகுது. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி செல்ஸ். இது பயாலஜிக்கலி ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு ஒரு தினசரி செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போனோம்னா மனைவி எப்படி இருப்பானே தெரியாது, மறந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம செய்யல, மறந்து போறோம். ஓகே, 3 விரல் எடுக்க வேண்டும். இந்த கையில இந்த பாம் அந்த முடிகிற இடத்துல கடைசி வச்சுட்டு அந்த முடிகிற இடத்துல பெருவிரல வச்சு நீங்க அமுக்கிண்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். நீங்க அமுக்க டென்ஷன் ஆகும். அது இட் ஸ்டிமுலேட்ஸ், நம்முடைய மூளை நரம்பு அது ஸ்டிமுலேட் பண்ணும். அது ஞாபக சக்திக்கு மிகவும் நல்லது. அதை மாறி மாறி நீங்க செய்யலாம். 2வது, இந்த இதுக்கு வல்லாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வல்லாரை கீரை ஊர்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது மூளை வடிவத்தில் செய்யப்பட்டது. நம்முடைய மூளைக்கு மிகவும் முக்கியமானது வல்லாரை. இந்த வால்நட்டை பத்தி பார்க்கும்போது இங்க கிடைக்கிற ஒரு காரியம் லுக்ஸ் லைக் a brain, மூளையை போலவே இருக்கிறது. இந்த மூளையில அந்த ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குது அதை போலவே இருக்குது. அதுல பல நன்மை நிறைந்த திரவியங்கள் இருக்குது. அதை குறித்து நீங்க ஆழமா நீங்க படிச்சு பார்க்கலாம். தினமும் ஒரு துண்டு நீங்க சாப்பிடுவது உங்களுடைய திரவியத்துக்கு ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிறவர்களுக்கு, ஞாபக சக்தி இல்லாதவர்களுக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அல்லது இந்த எபிலப்சி வலிப்புத்தன்மை வருகிறவர்களுக்கு, அல்லது எதையும் ஆவேசப்பட்டு இருக்கிறவர்கள், அது என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு இது ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு காரியம். தேவன் இயற்கையாக நமக்கு படைத்த ஒரு காரியம் வால்நட். சரி, இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. எழுத்து வந்துட்டு சார், இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, பார்த்த மாதிரி இருக்குது, சாப்பிட்ட மாதிரி இல்ல. வெரி குட், ரொம்ப நல்லது. இந்த கிட்னி பீன்ஸ்ல பல வகையானது இருக்குது. முழு சிவப்பு வருகிறது, ரொம்ப திக்கு சிவப்பு வருது, வெள்ளையும் பிரவுன் கலந்தது வருது. அந்த கிட்னி வடிவத்தில் எந்த பீன்ஸ் எந்த கிராம் வந்தாலும் அதை வாங்கி உட்கொள்வது மிகவும் நல்லது. காலை உணவுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு பல்லு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நைட்டு ஊற போட்டு அவிச்சு சாப்பிடலாம். பல்லு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நைட்டு ஊற போட்டு காலையில குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா நல்லா கொலையா வேக வச்சிருங்க. வேக வச்சு அதுல சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு லைட்டா சீசன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதை ஒரு பவுல்ல எடுத்து ஆரஞ்சு சாப்பிடுற ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிட்டு பாருங்க, திடகாத்தமா இருப்பீங்க. உங்க உடல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகும். கிட்னியும் ஆரோக்கியமா இருக்கும். கிட்னி ஆரோக்கியமா இருப்பதற்கு அதிக உப்பு எடுக்கக்கூடாது, அதிக சீனி எடுக்கக்கூடாது, அதிக கொழுப்பு எடுக்கக்கூடாது. இந்த 3 வெள்ள விஷம். எது? உப்பு, கொழுப்பு, சர்க்கரை. இதை அதிகமாக உட்கொள்வது நிச்சயமாக முதல் பாதிக்கப்படுற இடம் அந்த கிட்னி தான். கிட்னி தான் நம்ம உடலின் எல்லா தண்ணியவும் சுத்திகரிக்கிற ஒரு காரியம். அது பழுதடைந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தன்னுடைய ஞானத்துல ஒன்று போனால் இன்னொன்று இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு? 2 கிட்னி வச்சிருக்காரு. ஆனா நம்முடைய தீய பழக்கத்தினால, நம்முடைய நாவின் சுவையின் நிமித்தமா நம்ம போகிறபடினால தெரிஞ்சும் அஜாக்கிரதை நம்ம இருப்போமே, ஆனா 2ம் சேர்ந்து பழுதடைந்து கொண்டிருக்கும். நம்ம அதை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப லேட் ஆயிரும். இந்த கிட்னி பீன்ஸ் ரொம்ப நல்லது. ஹீல் அண்ட் மெயின்டைன் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஐ. They look exactly like human kidney. இது கண்ணுக்கும் கிட்னிக்கும் 100% நன்மை தருகிற ஒரு காரியம் கிட்னி. ஓகே, இது பாத்துருக்கீங்களா? சரி, நிறைய பேர் இங்க வரும்போது போகும்போது சொல்லுவாங்க, இந்த முட்டெல்லாம் வலிக்குது ஐயா, முதுகு வலிக்குது, முதுகு வேதனை, முட்டு வேதனை, கை வேதனை, இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காரியங்களுக்கு இயற்கையாக தேவன் நமக்கு தருகிற ஒரு காரியம் செலரி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பேர்கள்லாம் இது என்ன கேட்டீங்கன்னா 100% 23% சோடியம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் இது மிகவும் ரொம்ப நல்லது. நம்முடைய எலும்பு, நம்முடைய உடல்ல நிறைய எலும்புகள் இருக்குது, எல்லா இடத்துக்கும் எலும்பு இருக்குது. அந்த எலும்புகளுக்கு 100% நன்மை தருகிறது இந்த செலரி. இந்த செலரி இங்க நமக்கு கிடைக்குது, எல்லா இடமும் கிடைக்குது. செலரி இதை போன்ற இந்த வெங்காயத்திலேயே லீக் கூட ரொம்ப நல்லதுதான்.
வெங்காயத்துல தண்டுகள், செலரி அல்லது அந்த லீக்ஸ் என்று சொல்லுவாங்க, அது கூட ரொம்ப நல்லது. எலும்பின் வடிவத்தில் இருக்கிற இயற்கையான காய்கறிகள் எல்லாமே 100% அதற்கு உதவியா இருக்கிறது. ஆகவே இதை உங்களுடைய ஆகாரத்தை உட்கொள்ளணும். இதை எளிதாக சாலட் பண்ணி சாப்பிடலாம், அல்லது மைல்டா அதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. எதையுமே நீங்க அளவுக்கு மீறின எண்ணெயவும் மசாலையும் சேர்த்தால் அதனுடைய தன்மை குறைந்து போகும். அந்த தன்மை குறையாது இருப்பதற்கு நம்ம அதை எளிதாக சாப்பிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், இந்த நாட்டில் கிடைக்கிறதா. இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்கிறது. வெரி குட். கர்ப்பப்பை பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லாதீங்க பிரதர், மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். கர்ப்பப்பை, வெரி குட். கர்ப்பப்பை இது இன்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, அநேக பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள், இரத்த கட்டிகள் அல்லது தண்ணீர் கட்டிகள் இவைகளா இருக்கட்டும், இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அல்லது பெண்கள் சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். கணவர் சுத்தமா இல்லாதபடி கணவர் தவறான உறவுல வாழ்ந்து கொண்டு மனைவியோடு இணையும் பொழுது அங்கிருந்து அசுத்தமான உறவு நிமித்தமாகவும் இந்த கட்டிகள் வரும். உள்ள இரத்த கட்டிகளோ அதிக இரத்த போக்கோ அல்லது எந்த வளர்ச்சியா இருக்கட்டும் அது வரும். இரண்டாவது, ஒருவேளை அந்த பெண்ணோ தவறான வாழ்க்கை முறையில தவறான உறவு முறைக்கு போய் கரு கலைப்பார்களே ஆனால் அங்கேயும் என்ன வரும், இந்த பிரச்சனைகள் வரும். அது எப்படி பிரச்சனைலாம் சரி, பாவத்தை விட்டு தூரமா இருப்பது ரொம்ப நல்லது. ஒருவேளை நம்முடைய அறியாமை நிமித்தமா ஏதாவது இருக்குமே ஆனால் இது நம்முடைய ஒரு பெண் உடைய கருப்பையை காட்டுகிறது. ஒரு கருப்பையில் எப்படி குழந்தை இருக்கிறது போல, திருமணமாக இருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள், உங்களுக்கு ஒருவேளை கருப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால் தினசரி இந்த அவகடா, இந்த பட்டர் ஃப்ரூட் இதை நீங்க சாப்பிடலாம். தினமும் நீங்க இதை சாப்பிடலாம். அது எலிஃபென்ட் அல்லது பியர்ஸ் அல்லது அவகடா, பட்டர் ஃப்ரூட் என்று பல பேர்களை சொல்லுவாங்க. இதை தினசரி நீங்க சாப்பிடும்போது உங்கள் கருப்பை சுத்தமாக்கப்படும். இது குழந்தை வேணும்னா மட்டும் கிடையாது, குழந்தை பெற்றெடுத்த எல்லா பெண்மணிகளும் சாப்பிட வேண்டியது, எல்லா ஆண்களும் சாப்பிட வேண்டியது. முக்கியமாக இது பெண்களுக்கு 100% நன்மை தருகிறதுனால இது சாலடை பச்சையா வாங்கினீங்கன்னா தோலை சீவி அப்படியே பச்சையா வெட்டி அதுல நீங்க அப்படியே சாப்பிடலாம், சாலடை சாப்பிடலாம். இல்ல அதுல நான் படுத்துச்சுன்னா அந்த தோலை எடுத்து நீங்க சாப்பிடும் போது சப்புன்னு இருக்கும். அதை கொஞ்சம் சக்கரை சேர்த்து அல்லது ஸ்வீட் ஏதாவது இயற்கையான ஸ்வீட் நீங்க சேர்த்து அதை பண்ணீங்கன்னா நல்ல பட்டர் ஃப்ரூட் இது மாதிரி நல்ல சுவையா இருக்கும். அது 100% உங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்டதுன்னா கிளியர் பண்ணும். குழந்தை இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக 40 நாளுக்கும் அதிகமாய் இதையே அவர்கள் புசித்துக் கொண்டு ஆரோக்கியமா இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பின்னே உறவு வைக்கும் போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம இதுல ஆராய்ச்சி சொன்னா 14,000 நன்மைகள் இருக்கிறான். There are over இந்த இதுல 14,000 நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இதை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக நாமும் என்ன பண்ணுவோம், அவக்காடா வர்ற காலங்களிலே அதை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாமும் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் இதை நம்ம சாப்பிடணும். 141 பேர்கள் இருக்குது. இது சின்னதா வருது, பெருசா வருது, பல வர்ணங்களிலே பல கோணங்களிலே வருகிறது. எதுவா இருந்தாலும் அதை வாங்கி புசிப்பது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. சரி, இங்க பேரை நான் போட்டுட்டேன். பெண்களுக்கு சொன்னா இது அந்த அவக்காடாங்கிறது ஆண்களும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு இந்த இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்கிறது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பா இருக்கிறது. அத்தி பழம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ட்ரை ஃபிக் வருது, நல்ல பழ வகையா வருகிறது. இந்த அத்தி ஒரு சந்ததியை பெருக்க பண்ணுகிற ஒரு காரியம். எல்லா மனைவிமாரும் உங்க வீட்டுக்காரர் நல்லா வீரியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், வாடிவமா இருக்கணும், வயசே ஆகக்கூடாதுன்னா நீங்க ஷாப்பிங் போகும்போது தேடி பாருங்க அத்திப்பழம் எங்க இருக்குது, என்ன பண்ணணும், அத்திக்கு ஒண்ணு உள்ள போடுங்க. வீட்டுக்கு டெய்லி 2 துண்டு சாப்பியா அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 துண்டு கொடுக்கணும். ஆமா, சாப்பாடோட சேர்க்கணும். தேராத உடலை தேர வைக்கும் இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் இருக்கிற அந்த விதைகள் ஒரு ஆண் உடைய அந்த விந்து எண்ணிக்கையையும் அல்லது அந்த மலட்டுத்தன்மையை அது மாற்றுகிற ஒரு காரியம். இதைத்தான் முற்காலங்களிலே தேவன் படைத்த இந்த படைப்பை சித்தர்கள் மற்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இதை பெரிய வியாபார ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை இவ்வளவு எளிதாக சொல்வது கிடையாது. அதுக்கு அவன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவன் பல காசுகளை கொடுத்து அவன் இதைத்தான் சொல்ல, இதை சாப்பிடாத என்று சொல்லுவான். தேவன் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அத்திமரத்தை பார்த்து தேவன் சபிச்சார்னா அதுல பல காரணங்கள் இருக்குது. ஒரு சந்ததியை உற்பத்தி பண்ணும்படியான அந்த காலத்துக்கு ஏதுவான வளர்ச்சி அந்த மரத்தில் இல்லாதபடினால தேவன் அதை
சபிச்சிருக்கிறாரு. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த அத்திப்பழம் காலத்துக்கு வரும்பொழுது அதை வாங்கி நீங்க எல்லாம் சாப்பிடணும். எல்லா ஆண்களும் சாப்பிடணும். எந்த வயசு உள்ளவங்களாம் சாப்பிடணும். நீங்க நல்லா வாலிபமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கிறாரு. அவர் கீழே உள்ள 20 வயசு ஆட்கள்லாம் வயசாளி ஆகிட்டாங்க. ஆனா இவர் நல்ல திடகாத்தமா கம்முன்னு இருக்காரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்ப நான் ஒரு டைம் நான் போயிருந்தேன். அங்க அவங்க இருக்கிற இடத்துல அத்தி மரம் இருக்குது, பெரிய அத்தி, சிவப்பா நல்லா பெருசா இருக்கும். அப்போ நான் 2 கேட்டா வாங்கி சாப்பிட்டேன். இவர் தன்னுடைய உணவுல தினமும் அதை சாப்பிட்றாராம். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடணும், 50 வயசுலயே எல்லாம் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு நமக்கு வியாதி பட்டு இவர் நல்லா இருக்கிறார். மாமிசம் புசிப்பது கிடையாது, ஆனா அத்தி பழத்தை தினமும் புசிக்கிறார். எனக்கு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதை நம்ம நல்லா உட்கொள்வது மிகவும் நல்லது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இங்க கிடைக்கிறது தான் சீனி கிழங்கு என்று சொல்லுவார்கள். சீனி கிழங்கு நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ இயற்கையாக நம்முடைய ஆகாரத்தின் வழியாக நம்ம சாப்பிடுற இனிப்பின் வழியாக நமக்கு சக்கரை வியாதி வருவது கிடையாது. நம்ம முற்காலங்களிலே நம்முடைய முப்பிதாக்கள் வந்து பல தானியங்கள் சிறுதானியங்கள் நிறைய உட்கொண்டாங்க. நம்ம அதை உட்கொள்வது கிடையாது. எல்லாம் பாலிஷ் ரைஸ், வெள்ளை வெள்ளைய ரைஸ் சாப்பிடறோம், கண்ட கரையர்னு இருக்கிறோம். வெள்ளையா சாப்பிடறோம், கருப்பா இருக்கிறோம். நம்முடைய முப்பிதாக்கள் அப்படி இல்லை, அவங்க பல தானியங்களை புசித்தார்கள், ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. முதிர் வயது நிமித்தமாய் தான் கண் பார்வை குன்றியதை தவிர நம்மை போன்ற சிறு வயதுகளிலே அவர்களுக்கு கண் பார்வை குன்றவில்லை. அப்ப இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து அதுல ஒரு இயற்கையான இனிப்பு இருக்குது. நம்முடைய உடல்ல பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த டயபெட்டிக் அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பேங்க்ரியாஸ் ஆரோக்கியமா இருப்பதற்காக நம்ம இதை உட்கொள்வது மிகவும் நல்லது. அது மாத்திரமல்ல, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த மண்ணுக்குள் விளையப்பட்டவைகளை அவ்வளவா அதிகமா உட்கொள்ளாதபடி குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், கிழங்க வாங்கி அவிச்சு அந்த கிழங்கை உரிச்சு அப்படியே போட்டு சாப்பிட வெட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்முடைய பேங்க்ரியாஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்கிறது. இது என்னது, இது பேர் ஒலிவக்காய், ஆலிவ்ஸ். ஓகே, நம்முடைய உடலின் ஒரு உறுப்பை போன்று இருக்கிறது. என்ன, கண்ணு. நல்ல பரவாயில்ல, நிறைய கண்ணு இருக்குது. வேற பதில் சொல்லுங்க. அதை பார்த்தா உங்களுக்கு எது போல இருக்குது, குத்து மதிப்பா சொல்லுங்க. தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுலாம். அதோட எண்ணெய், ஓ ஆலிவ் ஆயில் எண்ணெய் இதயத்துக்கு நல்லது. சரி, ஆனா இப்போ அந்த ஆலிவ் ஆயில், இந்த ஆலிவ்ஸ், இந்த ஒலிவக்காய் நம்முடைய உடலின் உறுப்பை போன்றிருக்கிறது. என்ன உறுப்பு இது? மெடிக்கல் படிச்சவங்களுக்கு நீங்க பண்ணலாம். இது வந்து நம்முடைய உடல்ல வந்து பெண்களுக்கு ஓவரிஸ் என்று ஒரு பகுதி இருக்குது. இது அந்த பெண்களின் ஓவரிஸை போன்று அது இருக்கிறது. ஓவரிஸ் சம்பந்தப்பட்டது. ஆண்களுக்கு எப்படி விந்துக்கள் வருகிறதோ அது போல கருமுட்டைகள் தயாரிக்கிற அந்த ஓவரி அநேகருக்கு அங்க என்னது, சிஸ்ட் வந்துடும், கட்டிகள் வந்துடும். அது நிமித்தமாக நிறைய உதிரப்போக்கு வரும், ரத்த போக்கு வரும். அது நிமித்தமாக குழந்தை பாக்கியங்கள் இருக்காது. அல்லது அந்த மந்த்லி சைக்கிள் வரும்போது பயங்கர வேதனை, தாங்க முடியாத வேதனைகள் இருக்கும். அப்ப இதற்காக தேவன் அந்த ஓவரிஸ் ஆரோக்கியமா இருப்பதற்கு தேவன் இந்த ஆலிவ்ஸை உண்டு பண்ணியிருக்கிறார். உச்சிதமான ஒரு ஜெனரேஷனை உண்டு பண்ணுவதற்கான அந்த அத்தி மரத்தையும், இந்த ஒரு ஜெனரேஷனை உண்டு பண்ணுவதற்கான அந்த ஒளிவரையும் ஆண்டவர் பிரதானமான காரியங்களுக்கு, அபிஷேகங்களுக்கும் நல்ல பாடத்தையும் கற்று தந்திருக்கிறார் நமக்கு இயற்கையாக. இந்த ஆலிவ்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கடைகளில் கிடைக்குது. தினமும் நீங்க சாப்பிடும்போது சாலட்லயோ ஊறுகாய் கார சாரமா உப்பு போட்டு சாப்பிட்றதை விட இதுல ஒரு 4 துண்டு 5 துண்டு எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அது 100% பெண்களுடைய ஓவரிஸை சுத்திகரிக்கிறது, ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறது. இந்த ஓவரிஸ் சரியாக இல்லாவிட்டால் பெண்களுக்கு கருத்தரிக்க முடியாது, குழந்தை பாக்கியங்கள் இருக்காது. அல்லது அந்த ஓவரிஸ்ல எதுவும் பிரச்சனை வந்தா பருமணம் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு வெயிட் போட்டுருவாங்க, திடீர்னு நிறைய ரத்த போக்கு உண்டாயிரும். அவருடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும், சமுதாய வாழ்க்கை பாதிக்கப்படும். பொதுவாகவே நம்முடைய உடல்ல பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அந்த மாற்றங்களை சரி வைத்து ஆரோக்கியமா இருப்பதற்கு இந்த ஓவரிஸ் சாப்பிடு, இந்த ஆலிவ் சாப்பிடலாம். இது பச்சை கலர்ல வருது, சிகப்பு கலர்ல வருது, பல கலர்ல இருக்கு. ஆமா, கருப்புல வருது. அதை வாங்கி நீங்க நிறைவாக இதை பூசிக்கும் பொழுது உங்களுக்கு பூர்ண ஆரோக்கியமும் இருக்கும். நீங்கள் பூர்ண ஆரோக்கியமா இருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, முதியவர்கள் யாரும் எவரும் உட்கொள்கிற ஒரு அருமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. நாங்கள் இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு நடக்கும் பொழுதும், பெண்கள் மேம்பாட்டு சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் இதை நானும் என்னுடைய மனைவியும் அடிக்கடி இதை குறித்து நாங்கள் பேசுவோம். இது வந்து நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு, புளிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்.
நான் ஐரோப்பிய மற்ற வல்லரசு நாடுகளுக்கு ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது அங்க ஒரு முதியவரை நான் கண்டேன். அவருக்கு வந்து ஒரு 110 வயசு இருக்கும். தானே தான் வேலையெல்லாம் செய்யறாரு. 110 வயசு தானே தான் வேலையெல்லாம் செய்யறாரு. அவர் காலை உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்துப்பீங்க. ஆரஞ்சு பழத்திலே பெருசு, பம்ப்ளி மாஸ் பல பேர்கள் அதை சொல்லுவாங்க. பெருசா இருக்கும். அந்த ஆரஞ்சு பழத்துல ரொம்ப பெருசு. அந்த பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். வெறும் வயிற்றுல அதிகாலையில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பவுல்ல போட்டு அதை சாப்பிடுவாங்க. இது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் கொன்று அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றுகிற ஒரு காரியம். உடம்புல தேவையில்லாத கிருமிகள் அழுக்கெல்லாம் வெளியேற்றுகிறது இந்த கிரேப் ஃப்ரூட். நம்ம பழக்கம் என்ன? காலையில் எழுந்த உடனே ஒரு டீ குடிச்சிட்டா நல்லது. ஒரு சிலருக்கு டீ குடிக்காட்டி எதுவும் வராது. ஊர்கள்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா பீடியை குடிச்சாதான், பீடி குடிக்கிற வரைக்கும் ஒன்றும் வேலை செய்யாது. பீடியை குடிச்சிட்டு நெளிய வீட்டு அங்கிட்டு நெளிஞ்சு அது போய் உள்ள கிரியை செஞ்சாதான் வெளியேற்றம் உண்டாகும். இது வந்து ஆண்டவர் தெரியாத பிள்ளைகள். நம்ம அவர் அறிந்த பிள்ளைகள் அதிகமாக போதை வஸ்துக்கள் ஆகிய டீ காஃபிக்குள் நம்ம அடிமையாகும் பொழுது நம்மளை அறியாமையே ஜீரண சக்திகள் எல்லாம் மாறி விடுகிறது. அந்த குறித்த நேரத்தில் எது வெளியே வரணுமோ அது வெளியே வராம இருக்குது. எது வெளியே போகணுமோ அது போகலன்னா நம்ம போயிடும். அதான் உண்மை. 5 நாள் 7 நாள் ஒருவருக்கு வயத்துல இருந்து அழுக்கு வெளியே ஏறவில்லை என்றால் அவருக்கு நம்ம அடக்காததுன்னே வச்சிடலாம். கட்டாயம் அது வந்து தேராத ஒரு காரியம். அதனால இந்த அம்மாவை நான் பார்க்க ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதிக பருமனம் கிடையாது. உடல்ல எந்த கட்டியும் கிடையாது. தோல் நல்லா இருக்குது. அழகா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரேப் ஃப்ரூட் புளிப்பு சம்பந்தப்பட்ட இந்த காரியத்தை நம்முடைய உணவுல தினமும் நம்ம எடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த ஆரஞ்சு சம்பந்தப்பட்டது இது பெண்ணின் மார்பகத்தை காட்டுகிறது. இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியில் இது நம்ம படிக்கும் பொழுது அநேக பெண்களுக்கு புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம குடிக்கும் போது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என் உடல்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் நான் உடனே என்ன பண்ணணும், அது என்ன ஏதாவது கேட்கணும். ஒரு கட்டியா இருக்கட்டும் அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு கலரா இருக்கட்டும், ஒரு வீக்கமா இருக்கட்டும், நான் உடனே அது ஏன் இதுங்க வந்திருக்குது என்ன ஏதுன்னு நான் உடனே என்னுடைய மருத்துவரை கண்டு ஆலோசனை பெறுவது மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்படி ஆலோசனை பெறாமல் இருந்தால் அவருடைய விளைவு பிற்காலத்தில் ரொம்ப இதாயிடும். ஏன்னா சில கட்டிகள் சாதாரண கட்டிகளை நம்ம உதாசனப்படுத்தி அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது புற்றுநோயால் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் என்ன கேட்டீங்கன்னா ஆரஞ்சஸ், கிரேப் ஃப்ரூட், சிட்ரஸ் எதுவா இருக்கட்டும், இது வந்து பெண்களுடைய மார்பக அந்த திரவியங்களை போன்று இது காணப்படுகிறது. ஆகிய இது மார்பு புற்றுநோய் சம்பந்தப்பட்டது. மற்றபடி கட்டிகள் இது வந்து பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும். நான் ஏற்கனவே காலமே சொன்னது போல எல்லா செய்தியும் எல்லாருக்கும் பொருந்தும். பெண்ணுக்கு என்று சொன்னால் அவங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும். இன்னைக்கு சிலரை பாத்தீங்கன்னா சில ஆண்களை பாத்தீங்கன்னா உடம்புல எங்க பார்த்தாலும் கட்டி கட்டியா இருக்கும், தடுப்பா கட்டி கட்டியா இருக்கும். அந்த கட்டியை தவிர்ப்பதற்கும் கொழுப்பை தவிர்ப்பதற்கும் வயிற்று கொழுப்பை தவிர்ப்பதற்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். யாருக்கெல்லாம் கொழுப்பு இருக்குது இல்ல அப்படின்னு பாக்குறது. சரியா? முன்னாடி நான் வந்து பார்த்தேன் எனக்கும் கொஞ்சம் கொழுப்பு வந்தது போல இருக்குது. கையை நீங்க வந்து வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. கையை எப்படி பிடிச்சீங்கன்னா ஈஸியா வந்துச்சுன்னா உங்களுக்கு கொழுப்பு குறைவா இருக்குது. நமக்கு எவ்வளவு கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். வீட்டுல போய் பயத்தை மட்டும் பிடிச்சு பாருங்க. பிடிக்க முடியாத அளவுக்கு கட்டியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொழுப்பு. கொழுப்பை எப்படி கரைக்கலாம்? கொழுப்பை கரைக்கிறது எப்படி? மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்களாம். பல கிலோ கொழுப்பை அறுத்து உரிச்சி எடுத்தாங்களாம். ஆளு இறந்து போயிட்டாரு வெளில. சில அறுவை சிகிச்சைகள் நடக்குது. கொழுப்பை கரைக்கிறதுக்கு இயற்கையாக தேவன் நமக்கு தந்திருக்கிற விதிமுறைகள் என்னன்னா உள்ள போற கொழுப்பை குறைக்கணும். ஒண்ணு, தினமும் உடற்பயிற்சி பண்ணணும், நடக்கணும். அதிகாலையில லூக் வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் சூடான லைட் தண்ணியை வெறும் வயத்துல 2 கிளாஸ் தண்ணி குடிப்பது ஹோல் சிஸ்டத்தையே உடலையே வேலையை தூண்டி விடுகிற ஒரு அருமையான ஒரு முறை. அது நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் கொள்ளு, காணம், கொள்ளு அதே போன்றவைகளை ஊற வச்சு அவிச்சு கடைஞ்சி ரசம் பண்ணி குடிப்பது ரொம்ப நல்லது. அது வறுத்து சாப்பிடுறது நல்லது, அவிச்சு சாப்பிடுறது நல்லது. தண்ணி, சுத்தமான தண்ணி, பெப்சி, மிரண்டா, கொக்கோ கோலா, அதை வந்து டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுத்தமாகும். அதை நம்ம ஒரு வேளை வயிற்றுக்குள்ள ஊத்துனா அது நம்ம சக்கரை வியாதியும் வருது, சகலமும் வருது. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒன்று வந்தது. போரூர் சமுத்திர அட்வென்டிஸ்ட் திருச்சபையில இருந்து அதை ஒருத்தர் போட்டு விட்டுருந்தாரு. உடனே அதை நான் பார்த்தேன். அதுல வந்து இந்த கொக்கோ கோலா உடைய சீஃப் சிஇஓ, முக்கியமான அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறாரு. பிபிசி நியூஸ் தான் அதை விசாரிக்கிறாங்க.
அவர் விசாரிச்சு கேட்கிறாரு, இந்த நார்மல் ரெகுலர் அந்த சின்ன கொக்கோ கோலால எத்தனை ஸ்பூனு சக்கரை போட்டிருக்கீங்க, அது ஜனங்களுக்கு தெரியுமான்னு. என்ன சொல்றோம், நாங்க அதெல்லாம் அந்த அந்த டின்னிலேயே நாங்க எழுதிருக்கிறோம், கீழே எவ்வளவு சக்கரை இருக்குது எல்லாம் இருக்கும்னு. டின்னு பெருசா இருக்கும், நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு சின்னதா எழுதியிருப்பான். யார் உட்கார்ந்து அதை வாசல் இருக்குது. அதுக்கப்புறம் அவரு அந்த பிபிசி அந்த நியூஸாளர் ஆவேசப்பட்டு சொல்றாரு, இந்த சின்ன கிளாஸ் கொக்கோ கோலால 22 ஸ்பூன் சக்கரை இருக்கு. எத்தனை ஸ்பூன் சக்கரை? 22 ஸ்பூன். ரெகுலர் பெருசு வாங்கினீங்கன்னா 43 ஸ்பூன் சக்கரை இருக்கு. நம்ம போய் என்ன பண்றோம், பிள்ளைக்கு ஷாப்பிங் பண்ணும்போது தூக்கி அதை போட்டுக்கிட்டு டபக்குன்னு உடஞ்சி மடக்கு 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 நார்மலா வந்தோம், அது உள்ள போனோம்னா அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க. சக்கரை உள்ள போச்சு. அது மாத்திரமல்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய முன்னோடிகள் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு தள்ளப்படவில்லை. ஆனால் நாமோ அதற்குள் அறியாமை நிமித்தமாக போகிறோம். அந்த செய்தியாளர் அதை பேசின போது அந்த பிபிசி காரனுக்கு அந்த கொக்கோ கோலா சீஃப் ஆபீசருக்கு ஒரு பலனும் சொல்ல முடியல. பப்பன்னு முடிக்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதை காட்டிலும் சுத்தமான தண்ணியில ஒரு லைமை, ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதை பிழிஞ்சு குடிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிஸ்டம் தினமும் ஒரு எலுமிச்சம்பழம்னா கொழுப்பே வராது. டெய்லி அண்ட் லெமன், நோ ஃபேட். தினமும் எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட இப்படி சிட்ரஸ் சம்பந்தப்பட்ட ஆரஞ்சஸோ கிரேப் ஃப்ரூட்டோ சிட்ரஸ் ஃப்ரூட்டோ நம்ம உணவு முறைகளை நம்ம எடுக்கும் பொழுது கொழுப்பே நமக்கு வராது. மிகவும் மிகவும் நல்லது. சரி, இது வந்து வெங்காயம், ஆனியன். சில நேரத்தில் நம்ம ஆனியன் நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. என்ன போல இருக்குது சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில் நேரம். ஐயா சொன்ன அந்த நேரத்துக்கு நம்ம முடிக்கலாம். ஆனியன் எதுக்கு நல்லதாமா? சரி, ஆனியன் கோல்டுக்கு நல்லது. ஆனியன் வந்து எது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது சொல்லுங்க. அப்போ வெங்காயம் பார்த்துருக்கீங்களா? வெங்காயத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல வந்து செல்ஸ் இருக்குது, அணுக்கள். அந்த செல்ஸை அது காட்டுகிறது. இது வந்து நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆகாரம். முன்னாடி எல்லாம் கிராமங்கள்ல சோள கஞ்சி, கம்மங்கஞ்சி, கூழ், அந்த இதெல்லாம் சிறுதானியங்கள் நல்லா கரைச்சி குடிச்சு ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கடிச்சோம்னா சுள்ளுன்னு மேல வரைக்கும் இருக்கும், மடக்கு மடக்கு குடிச்சு நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்தாங்க வெங்காயத்தை சாப்பிடுறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நம்ம வந்து வெங்காயத்தை சாப்பிட்டா அல்லது ஆனியனை சாப்பிட்டா துர்நாற்றம் வரும், ஜனங்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு. அது வெங்காயம் சாப்பிட்டாமையும் வருது நாட்டம். ஏன்னா உள்ள சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் ஆகி போய் கிடக்குது. ஆனியனை சாப்பிட்டு வர்ற நாட்டத்தை விட சாப்பிடாம வர்ற நாட்டமும் நிறைய இருக்குது. ஆக ஆண்டவர் என்ன விரும்புறாரு, தேவன் என்ன விரும்புறாரு, நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியாது விரும்புறாரு. இந்த ஆனியன்ஸை சேலடா அழகா செஞ்சு சாப்பிடணும். நம்முடைய உணவு முறைகள்ல அதை வைப்பது மிகவும் மிகவும் நல்லது. நம்முடைய உணவு முறைகள்ல அது தினமும் நம்ம வைக்கணும். இது என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, வெங்காயமும் இந்த கார்லிக்கும் வெள்ளைப்பூண்டும் நம்முடைய உடல்ல இருக்கிற அழுக்கு பொருட்களை நிறைய வெளியேற்றுகிறது. அழுக்கு பொருட்களை, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க எமர்ஜென்சியாக தினமும் ஆகாரத்தில் என்ன பண்ணலாம், ஒரு பல்லு 2 பல்லு வெள்ளைப்பூண்டை உரிச்சு அந்த சூட்டான ஆகாரத்துக்குள்ள வச்சு அந்த சூட்டில் கொஞ்சம் வந்த அப்புறம் அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நல்லது. சில காரமா இருக்கும், ஆனா அது உடலுக்கு நல்லது. அதிக காரத்தை நீங்க எடுக்கக்கூடாது. இந்த ஆனியன்ஸ், இந்த வெள்ளைப்பூண்டு எடுப்பது ரொம்ப நல்லது. இந்த ஒரு வீட்டுல வந்து சிக் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு, நம்ம வீடுகள் எப்படி ஆகுது, ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிச்சா அது எல்லாருக்கும் வந்துடும். ஒரு ஆள் அச்சுனாங்கன்னா போதும், கோல்டு பிடிச்சா போதும், அது எல்லாருக்கும் வந்துடும். இப்ப இந்த கோல்டு பிடிச்சவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, வெங்காயத்தையோ அல்லது உங்க ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது வந்த புதுசு 10 வருஷமா ஃப்ரிட்ஜை கிளீனே பண்ணல, அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. 4 வருஷமா கிளீன் பண்ணாம அப்படியே தான் இருக்குது. நானும் போறேன் வைக்க எடுக்க அப்படின்னா பெஸ்ட் இது ஆன்டி கிளீனிங் ஏஜென்ட். அந்த ஆனியனை 2ஆ வெட்டி உங்க ஃப்ரிட்ஜில் அங்கங்க வச்சிட்டீங்கன்னா போதும். அந்த அந்த ஸ்மெல் அப்படி பரவும் போது அதுல இருக்கிற எல்லா தேவையில்லாத கிருமிகளும் செத்து போகும். 2வது, எனக்கு கோல்டு வந்திருக்குது, நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஜலதோஷத்தை நான் இயற்கையாக போராட வேண்டும் அப்படின்னா நம்ம இருக்கிற ரூம்ல இந்த வெங்காயத்தை 2ஆ, உங்க ரூம் மட்டும் தான் இருக்கணும், உங்க அறையில நீங்க மட்டும் தான் இருக்கணும். அந்த வெங்காயத்தை 2ஆ வெட்டி 2 மூலையில வச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே ரூம் ஃபுல்லா போகும். உங்களுக்கும் உள்ளான அந்த கிரியை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாக அந்த தொண்டை, அந்த சளி எல்லாம் மாறிவிடும். சரியா, நம்ம இருக்கிற இடத்துல.
அல்லது ஒரு ரூம் இன்ஃபெக்ட் ஆகி இருக்குது, யாரோ ஒருத்தர் தங்கியிருந்தாரு, அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் என்று யோசித்தாலும் நீங்க அதை வெட்டி தற்காலிகத்துக்கு அங்கே வைக்கலாம். ரொம்ப ஹாட்டா இருக்கும், அதனுடைய பிரதிபலனை உடனே பார்ப்பீங்க. அதை ஞானமா வச்சு எடுப்பது மிகவும் அவசியம். உணவு முறைகளிலே நம்ம இதை சேர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாதுளம்பழம். இங்க ஒரு விலை அதிகமா இருக்கலாம், சில இடங்களில் விலை ரொம்ப குறைவா இருக்கும். மாதுளம்பழம் நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போலவே இருக்கிறது. இறப்பை நல்ல ஒரு முயற்சி. இறப்பை மாதுளம்பழம் நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. எது சொல்லலாம், யாருன்னா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க சொல்லுங்க. ஹார்ட் மாதிரி இருக்குது, ரெண்டாவது முயற்சி. பல்லு போல இருக்குது, மூணாவது முயற்சி. மூளை போல இருக்குது, நாலாவது முயற்சி. ஈரல் போல இருக்குது. ஓகே, வெரி குட், நல்ல முயற்சி பண்ணீங்க. இந்த மாதுளம்பழம் இரத்த நாணங்கள் போல இருக்கிறது, பிளட் செல்ஸ். நம்முடைய ரத்தத்தோடு உடனே கலக்கிற ஒரு ஆகாரம், ஒரு பழம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதுளம்பழம் தான். இரத்த சோகையா இருக்கிறவர்கள், இரத்தம் குறைவா இருக்கிறவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சில நேரங்களிலே கர்ப்பத்தின் நிமித்தமாய் பிளட் லெவல் குறைவா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இதை தினமும் அவர் உட்கொள்ளலாம். ரத்தம் ஆரோக்கியமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். எல்லா ஆண்களும் சரி, பெண்களும் சரி. ரத்தம் ஆரோக்கியமா இல்லாவிட்டால் நம்ம ஆரோக்கிய கோளாறு உண்டாயிரும். நம்ம ரத்தத்துல 16 வகையான தன்மைகள் இருக்குது. ஒரு வாழ்வு பயன் எடுத்தீங்கன்னா 12 வயசு பையனுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா அவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. நல்லா துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, நல்லா காது இருக்குது, கண்ணு தெரியுது, சகலமும் செய்யறாரு. ஏன்னா ரத்தம் ஆரோக்கியமா இருக்குது. நம்ம போதுமான ஆகாரங்களை சரியா எடுக்காதனால முதிர் வயது நிமித்தமாய் வருகிற பலகீனங்களை காட்டிலும் வாலிப நாட்டிலே பலகீனப்படுவதற்கு காரணம் நம்ம ரத்தத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு தேவையான ஆகாரங்களை நம்ம கொடுக்கவில்லை. அப்போ ரத்தத்தை சுத்திகரிக்கிறதும் ரத்தத்தை நல்ல ஆரோக்கியமாக வைப்பது மாதுளம்பழம். எல்லா ஆண்களும் உட்கொள்ள வேண்டிய பழம், எல்லா பெண்களும் உட்கொள்ள வேண்டிய ஒரு பழம் என்னன்னா மாதுளம்பழம். அது என்ன பண்ணலாம், நீங்க அந்த கேரட்டை ஒரு நைட்டு சாப்பிட்றது போல, தக்காளியை ஒரு ஈவினிங் சாப்பிட்றது போல, பொமக்ரானட்டையும் ஒரு 2 பழத்தை வெட்டி நீட்டா போட்டு அதை சாப்பிட்டு பெசன்ட் போயிருங்க. அது காலையிலேயே பொமக்ரானட்டை வெட்டி பவுல் ஃபுல்லா அது மட்டும்தான். ஏன்னா 100% 100% நேரடியாக எங்கதான் போகுது, ரத்தத்தை போய் அது சுத்திகரிக்கிறது, ரத்தத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ரொம்ப நல்லது. நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. Pomegranate pretty bloody and light red blood cells, they help reduce the risk of developing some types of heart disease. இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், ரத்தத்தில் கோளாறு வருமையானால் அது நிச்சயமாய் எல்லா முக்கியமான பாகங்களையும் அது சேதப்படுத்தும். அந்த சேதத்தை தவிர்ப்பதற்கு இந்த காரியத்தை தேவன் இயற்கையாக நமக்கு தந்திருக்கிறார். ஆன்டி ஆக்சிடென்ட் கூட நம்முடைய உடல்ல இருக்கிற அழுக்கானவைகளையும் வெளியேற்றுகிற ஒரு தன்மை இருக்குது. சில நேரங்களில் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறவங்க ஜூஸ் அடிச்சு குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு அப்படியே சாப்பிடுங்க. பல்லெல்லாம் உருந்து போகும் பாத்தீங்களா, பாட்டி தாத்தா ஆன பிறகு அப்போ ஜூஸ் போட்டு வடிகட்டி குடிங்க. இப்போ ஆரோக்கியமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம அதை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. கடைகள்ல ஜூஸ் வாங்கி கொடுப்பது நல்லது இல்லை. என்ன பண்ணுவான்னா அது ஒரு அரை பழத்தை போட்டுட்டு 5 கரண்டி சர்க்கரை அள்ளி போட்டுட்டு தண்ணியும் ஐஸையும் போட்டு அடிச்சு கொடுத்துருவான். அவன் வியாபாரத்துக்கு செய்யறான். நம்ம வீடுகள்ல அப்படியாக நம்ம சாப்பிடுவது, அந்த பழத்தை அப்படியே வெட்டி சாப்பிடுவது நல்லது. இந்த பழத்துல இன்னொரு மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறெரிச்சல் அல்லது வயிற்று புண், அல்சர், வயிறெரிச்சல், வயிற்று புண், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த தோல் பலகீனமாகி விரிவாக்கம் பண்றதுனால அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொமக்ரானேட், இந்த மாதுளம் பழத்தின் இடைப்பட்ட அந்த வெள்ளை நார்கள் துவர்ப்பா இருக்கும். துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு சேர்ந்திருக்கும். அந்த நார்களை மட்டும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையிலே வயிற்று புண், வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் அந்த பொமக்ரானேட் ரொம்ப நல்லது. பொமக்ரானேட் சொன்னா, இந்த மாதுளம்பழத்தை சொன்னா பூவுல இருந்து எல்லாமே நல்லது. பூவுல இருந்து அது காயா இருந்தாலும் நல்லது, அது தோடும் நல்லது, எல்லாமே நல்லது. அதை நம்ம உணவுல உட்கொள்வோம். இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பாதியா வெட்டி அதை அப்படியே அந்த உள்ள இருக்க நார்களோடு சேர்ந்து சாப்பிட்டா சுவையை விட அதோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது பழங்களை மட்டும் தனியா எடுத்துட்டு அதோட நார்கள், அந்த வெள்ளை நார்களை செப்பரேட்டா எடுத்து ஒரு பவுல்ல வச்சு அது செப்பரேட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிற்று புண், வயிற்று கோளாறு, கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது அல்சர் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் 100% நன்மை தருகிற ஒரு காரியம் இந்த இது. சரி, இது நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு போல இருக்குது. வெள்ளையா இருக்கிற நம்ம உடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும்னா இதை நம்ம டெய்லி சாப்பிட வேண்டிய ஒரு காரியம். வெள்ளையா என்னெல்லாம் இருக்குது, பல்லு வெள்ளையா இருக்குது, எலும்புகள் எல்லாம் உள்ள சதைனால் மூடப்பட்டது, அதுவும் வெள்ளையா தான் இருக்குது. அப்ப நம்முடைய பல்லும் நம்முடைய எலும்புகளும் உறுதியா இருப்பதற்கு
தினமும் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு பழம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம். பல வகையான பழங்கள் வந்திருக்குது, எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பழம். காலையில ஒரு பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தினமும் நம்முடைய ஆகாரத்துல உணவு முறைகள்ல ஒரு பழங்களை நம்ம சேர்ப்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. சிறு பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க, ஆண்கள் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடலாம். நம்முடைய உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் அது ரொம்பவும் மிகவும் முக்கியமானது. இந்த வசனத்தை அதில் தப்பா போட்டிருக்கு, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பாருங்கள், நான் உங்கள் தேவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பயப்படத்தக்க வியக்கத்தக்க படைக்கப்பட்டிருக்கிறோம், பயப்படத்தக்க வியக்கத்தக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணான சரீரத்தில் தேவ சுவாசம் ஊதப்பட்டிருக்கிறபடினால், தேவ சுவாசமும் மண்ணும் சேர்ந்த நான் உயிரோடு நடமாடுகிற ஜீவாத்மா எங்கள் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் வசனம் சொல்றது, நீ சுகமா இரு என்று சொல்றாரு. அந்த சுகம் ஜெபத்தினாலும் சுகம் வருகிறது, அற்புதங்களை செய்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையை வேதத்தின்படி மாற்றும் பொழுதும் பரிபூர்ண சுகம் அங்கேதான் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம வந்து ஆலயத்துக்கு வரலாம், பல வியாதிகளுக்கு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கா, ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க, என்ன கையை ஜோம் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஊர்ல எஃபோர்ட் மீட்டிங் நடந்தது. அப்போ நாங்க அதுல கலந்து கொண்டேன். தினமும் ஜெபம் பண்ணும் பொழுது அங்க ஒரு ஆள் வருவாரு. ஒருவேளை அவர் போன சர்ச்சில் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, அவர் எல்லாத்தையுமே ஜெபம் பண்ண சொல்றாரு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நானும் இருக்கிறேன். அப்ப யாண்டே வந்தார், நான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன செய்வார், யார் கை வச்சாலும் விழுந்துருவாரு. யார் கை வச்சாலும், அவரும் அவர் மனைவியும் கூட்டிட்டு யார் கை வச்சாலும் விழுந்துருவாரு. யாண்டே வந்தார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. சரி ஐயா, என்ன எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண சொல்றாரு. நானும் அவர் தள்ளவும் இல்லை, ஒன்றும் செய்யல, சும்மா இப்படிதான் சொன்னா கீழே புதுன்னு விழுறாரு. ஐயா விழாதீங்க விழாதீங்க, எதுக்கு ஐயா விழாதீங்கன்னு சொல்றேன். அவருக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் தொட்டோன்னு விழுந்துடணும்னு. அது அசுத்தாகினாலும் விழல, அது வந்து அது அவர் நினைக்கிறாரு கீழே விழுந்தா ஏதோ ஒரு பெரிய இது நினைச்சிட்டு அவரு எல்லா இடத்தையும் விழுறாரு பொத்துன்னு. முதல் நாள்ல சாங் செஷன் நடத்தினவரு வந்து சாயங்காலம் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னாரு. ரூமுக்கு வந்தோடனே, ஐயோ நான் கை வச்ச ஒரு ஆள் விழுந்துட்டாரு பாருங்க, தேவன் பெரிய காரியத்தை செஞ்சாரு. இந்த ஆளு எல்லா நேரமும் விழுறாரு. அப்போ தேவன் ஜெபத்தினாலும் சுகத்தை தருகிறார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது போல அவர் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, விதிமுறைகளை வைத்திருக்கிறாரோ, நியமனங்களை வைத்திருக்கிறாரோ, அதன்படி நம்ம வாழ்வதும் நமக்கு பூர்ண சுகத்தை தருகிறதா இருக்கிறது. அது நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். கடைசி 2-3 நிமிஷம் ஏதாவது கேள்விகள், நான் சொன்னவற்றில் ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால், அது நம்ம எல்லாருக்கும் அது பிரயோஜனமான கேள்விகளா இருக்குமே ஆனால், நீங்கள் என்னோடு இப்பொழுது கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தனிமையாக கூட நீங்க எங்களோடு சந்தித்து பேசலாம். இப்பொழுது ஒரு கொஞ்ச நேரம் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். அதாவது இந்த பழம்லாம் எல்லாம் இப்போ வந்து கெமிக்கலில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மாணிக்கிறதுனால நம்ம அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுனால வியாதிகள் உண்டாகுது. அதுக்கு என்ன செய்யுது? அதாவது கெமிக்கல் போட்டு பழத்தை மட்டும் உண்டாக்கல, இன்னைக்கு எல்லாமே அப்படி சொல்ல போனா எல்லாமே எதையுமே நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடம் இருக்குமேனா நீங்க உங்க சொந்த இதை வளருங்க. அதுக்கப்புறம் சில இடங்களில் ஆர்கானிக்னு போடுறாங்க, அதையும் வாங்கி நம்ம சாப்பிடுறது நல்லது. இது வந்து மருந்து வச்சு பழுக்க வச்சிருப்பான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை தவிர்ப்பது நல்லது. இப்போ அப்படி எல்லா இடங்களும் நடப்பது கிடையாது. சில வல்லரசு நாடுகள்ல இந்தியாவில் போனால் சில இடத்துல இல்லை நேச்சுரல் செய்வாங்க, அது நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பிரான்ஸை பொறுத்தவரை முக்கால்வாசி இல்லாமல் 95% எல்லாம் கெமிக்கல்ஸ் தான் போட்டு. ஆனால் நேச்சுரலாக நீங்கள் வாங்கணும், ஐயோடு வாங்கணும்னாக்கா அது ஊர்பட்ட விலையாகுது, அதை எல்லாரும் போட்டு வாங்க மாட்டாங்க, அது ஷுவர். ஆனால் இந்த மாதிரி இதில் நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி 5 காய்கறி இல்லை 10 பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சிரமம். அதாவது எல்லாத்தையும் ஒரே நேரம் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது, காலத்துக்கு குறைவானது வருது. செரிஸ் ஒன்று ஆசையாக இருந்துச்சு, ஒன்று வாங்கணும். 1 கிலோ 7 ரூபா போட்டிருக்கான், இங்கே 7 ரூபா. விலையை பார்த்த உடனே இது பக்கத்தில் நீங்கள் தூரம் ஆனாலும் அங்கே கிடைக்காத பழங்க என்ன கிடைக்குதுன்னு அதை பார்த்து வாங்கி சாப்பிட்றது வழக்கம். ஆனால் அது வாங்குறது நல்லது. செரிஸ் 100% என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷரே வராது, ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட். அது டயபெட்டிக்கே வராது நம்ம இந்த செரிஸ் சாப்பிட்றது. செரி பழம் நல்லா இருக்கு, ரொம்ப அருமையானது. அங்கே ஊர்களில் வந்து ஒரு பொட்டியே 200 ரூபா தான் இருக்கும், 1 கிலோவுக்கு மேலே வரும், பெருசாக நிறைய வரும். நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணால் அங்கே வாழவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. காலத்துக்கு
காலத்துக்கு குறைவாய் எது வருதோ அதை வாங்கி நம்ம சாப்பிடணும். அது ஒண்ணு. இன்னொன்னு ஐயா, கெமிக்கல்னு சொன்னா இது பழத்துல காய்கறில மட்டும் போடல. இந்த தேசத்தை பொறுத்தளவு எல்லாமே கெமிக்கல் போடுறான்னு வரும்போது அதுலயும் மோசமானது மாமிசம் அப்படின்னா அதுல ஏற்கனவே மோசம், அதுக்கு மேல கெமிக்கல். அப்ப அப்படி ஈடுபட்டு பார்க்கும்போது இது நமக்கு நல்லதுதான். உங்களுக்கு நிலம் இருக்குமே ஆனால், வீடு இருக்குமே ஆனால், உங்களால் முடிஞ்ச பயிர்களை நீங்கள் பயிர வைப்பது நல்லது. அடுத்து உட்காந்து எடுத்து ஊருக்கு போயிட்டு 2 மாசம் நல்ல சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். சார், இந்த ஒலிவக்காய் இருக்குல்ல, இந்த ஒலிவக்காய் வந்து இங்க நிறைய பாட்டில்ஸ்ல தான் கிடைக்குது. ஸோ எங்களுக்கு அந்த இது மாதிரி கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுது? எஸ், ஆக்சுவலி பாட்டில்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது உடலுக்கு நல்லது கிடையாது, நீண்ட காலத்தில் நல்லது கிடையாது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கனால அதனால புற்றுநோய்கள் வருகிறது. ஆனால் சில நேரங்களில் வந்து பாட்டில் வச்சிருக்கிறான், வெளியிலையும் சில இடத்துல வச்சிருக்காங்க, அதுலயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. பாட்டிலில் உள்ளதை தான் வெளியில வச்சு இது பண்ணி அது அதிகம் வராது. நேச்சுரலா விற்கிது, அது கடை பார்த்து வாங்கணும். ஓகே, இயற்கையா விற்கலாம், அதை கடை பார்த்து வாங்கணும். யாராவது ஒருவர் நல்ல சமாளியம் போல அதை கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாரும் மேலே வாங்கி. ஆமா, அது அப்படிதான் நம்ம செய்யணும். ஒரு இடத்துக்கு கிடைக்குதுன்னா அதை வாங்கி சாப்பிடலாம். ஆமா, தித்திப்பு நீர், அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பர் மெடிக்கல். ஏன்னா இப்போ வந்து ஒரு 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 உறுப்பு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குன்னா அதை ஆழமாக கண்ணோக்கமா பார்த்து என்ன செய்யணுமோ அதுக்கு பிறகு அந்த ஆலோசனை கேட்கணும். எப்பவும் சாப்பிடலாம், எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. குறைவா சாப்பிட்டதுனால பிரச்சனை இல்லை. சர்க்கரை வியாதி உள்ளவங்க தினமும் குறைவாக 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணும். தினமும் வாக்கிங் பண்ணணும். எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா கைகளை காலை வீசி நல்ல செரிமானம் உண்டாகத்தக்க, எரிமானம் உண்டாகத்தக்க தினமும் உடற்பயிற்சி பண்ணும்போது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆமா, நீங்க சொன்ன அந்த மற்ற அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இப்ப கெட்டு போய் திரவியம் வந்தது வந்து மெடிக்கல் ரீதியில ஆராய்ச்சி பண்ணி தான் அதுக்கு நம்ம சேர்க்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அது நம்ம முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்வது? நல்ல கேள்விதான். கீரை வகைகள் நம்ம நிறைய சாப்பிடணும். கீரை வகைகள் பச்சை கீரை வகைகள் நம்ம நிறைய உட்கொள்ளணும். 2வது. 3வது, இந்த 2வது என்ன கேட்டீங்கன்னா, அங்க வந்து பல வகையான கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட ஷாம்பு வந்திருக்கிறதுனால அது எப்படிப்பட்டது, அது நமக்கு என்ன சேதத்தை கொண்டு வரும்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம், யூஸ் பண்ணி அதனாலும் நமக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது, முடி கொட்டுதுன்னா உங்களுக்கு பணம் சேருதுன்னு ஒரு அடையாளம். வழுக்க மண்டியா தான் நிறைய காசு இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அது வந்து நிரந்தர சொல்லு கிடையாது, ஆனா அப்படி ஒரு சொல்லு இருக்குது. மண்டை வழுக்க விழுந்துச்சுன்னா காசு சேருதுன்னு அர்த்தம். வேற என்ன, எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. அந்த முடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அதை போய் பண்ணிடலாம். கீரை வகைகள் நிறைய சாப்பிடலாம். சாலட்ஸ் அண்ட் கீரை வகைகள் நிறைய சாப்பிடலாம். ஊர்களில் போல நம்ம சீயக்காய் சாதாரண விலை ஒஸ்தியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாம நார்மலா இது நினைப்போம். சரி, சோயாப்பால் உடலுக்கு நல்லதுன்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க சோயாப்பால் கூட அது ஜூஸ் மாதிரி தான், அதில் ஒரு வேண்டிய உடம்புக்கு வேண்டிய சக்தி இல்லை. அது டைரெக்டாக சும்மா அதெல்லாம் கெமிக்கல் போட்டுறாங்க. நம்ம வேணா டைரெக்டாக அதை சோயா வாங்கி நம்மளே அடிச்சு நம்மளே போட்டால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சோயாபால், அதாவது சோயா பேக்ட் எடுக்கும்போது தான் பல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டதுனால அதனுடைய பக்க விளைவு. எனி பெட்ரிசைட்ஸ், அதாவது பேக்ட் இதில் வந்து நீண்ட காலமாக இருப்பதற்காக அவங்க பல திரவியங்கள் உள்ள சேர்க்கறதுனால அது இது சோயா வந்து நாமே பால் செய்யலாம். முடிஞ்ச அளவு அந்தந்த மிருகத்தின் பால் அந்தந்த மிருகத்தின் குட்டிகளை சார்ந்தது. சரியா? சில மாற்றுக்கு சில இடங்கள்ல எடுக்கிறாங்க. உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு சோயா பால் கிடைக்குமே, நீங்க அதை அதிகமா உட்கொள்வது நல்லதுதான். நீங்களே செஞ்சு குடிச்சாலும் பரவாயில்ல.
இலை நிறைய எனக்கு கருப்புல சாப்பிட்டா நிறைக்காதுன்னு சொல்றாங்க. வந்து அதான் வசனம் சொல்லிட்டு ஒரு முடிய கூட நாம நேரத்தை மாற்ற முடியாது ஒரு வசனம் தெரியல. அப்படிங்கும்போது இங்க சொல்றதா உண்மையா சாப்பிட்ற உணவுனால நம்மளுடைய வெள்ளை முடி கருப்பாகுமா? இல்ல அப்படி சாப்பிடுற இருக்கிறத நிறைக்காம பாதுகாக்க தான் முடிந்தவர வெள்ளையானதை கருப்பாக்குறதுக்கு டையால முடியும். டை அடிச்சா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற அதாவது இப்ப எனக்கு சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவி சொன்னாங்க கொஞ்சம் வெள்ளை முடி இருக்குது டை அடிங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு முயற்சி பண்ணேன். அந்த இருந்ததை விட டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வெள்ளை முடி வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு கடைக்காரன்ட்டே கேட்டது என்ன இது கேட்டேன். அவன் சொன்னா சார் நீங்க ஒரு டைம் போட்டீங்கன்னா அது எரிச்சிடும். burn the normal hair. ஆமா ஓய் அப்படி ஆக்கிடுவோம் அப்படின்னு. அது நான் உடலை இப்போ நல்லா தான் இருக்குது. ஓகே டையை நான் அடிக்கல. வெள்ளையானாலும் பரவாயில்லப்பா இருந்த மாதிரி இருப்போம்னு இருக்கிறோம். ஒருவேளை அளவுக்கு மீறி டை ஆயிடுச்சுன்னா அளவுக்கு மீறி வெள்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கலான்னு நான் இது பண்ணல. ஆகையால கருப்பான வெள்ளையான முடியும் மடியும் கருப்பாக்குறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம இருக்கிறத பார்வையோட நல்ல ஆரோக்கியமா இருப்பதற்கு நிறைய உணவு முறைகளை யூஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான உணவு முறைகளை யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வேற ஏதாச்சும் சந்தேகம் தான் நீங்க எங்களுக்கு